ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்னி இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி முட்டை கிரேவியும் கீ ரைஸ் தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கணும். ஒரு 4 வெங்காயம் போட்டு நம்ம இப்போ முட்டை கிரேவிக்கு தான் செய்கிறோம். அதுலேயே வந்து முந்திரி வந்து ஊற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக செஞ்சோன்னா சாப்பிட்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு முதல்ல நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தாங்க எண்ணெய் ஊற்றணும். இந்த கிரேவிக்கு பேர் வந்து ஹைதராபாத் எக் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இப்போ வந்து பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுமே இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கணும், கலர் மாறுற அளவுக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா அப்படியே ட்ரை ஆகணும். தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க. இதில் அப்படியே ட்ரையாக வதக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணியே விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணால் தான் ட்ரையாக வருங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணணும், எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணிலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கெட்டி தயிர் தான் சேர்க்கணும், தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து முட்டையை வந்து வேக வச்சுருக்கோம். வேக வச்ச முட்டையை நல்லா மசாலா போட்டு மிளகுத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரையும் விட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு ஃப்ரெஷ் மில்க் இல்லாததுனால ஏடை வந்து சும்மா ஒரு அடி அடித்து அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்கும் வாங்கி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை தாங்க, இது காஞ்ச வெந்தயக்கீரை, இதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனை நல்லா கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடும், எம்மியாக டேஸ்டியாக. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கீ ரைஸ் வந்து அதுக்கு வந்து வெறும் சீரக சம்பா அரிசி, வெங்காயம், ஏலக்காய் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்மளோட கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக எம்மியாக வந்து நம்மளோட ஹைதராபாத் எக் கிரேவியும் கீ ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.